வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் கோப்பண்ணா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தில் அக்டோபர் 17, 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. தமிழக மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறது. 20 நாட்களே தேர்தலுக்கு இருக்கிறது. தயாரா இருக்கிறீங்களா? இல்லை, பொதுவாக இந்த தேர்தல் எப்பொழுது நடக்குன்னு ஒரு பெரிய சந்தேகம் நீண்ட நாட்களாகவே இருந்தது. தள்ளி போடப்படுமா அல்லது ஏதாவது அவசர சட்டம் கொண்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி போடுவாங்கன்ற மாதிரிலாம் செய்திகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் அதிமுக தவிர, ஆளுங்கட்சியை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய தயார் நிலையில் இல்லாவிட்டாலும் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தங்கள் தேர்தல் வியூகங்களை வகுத்து செயல்படுவாங்க. காங்கிரஸ் கட்சி அதற்கு தயாராக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே மாவட்ட அளவில் தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 20,000 பதவிகள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அதை ஒரு மாநில அளவில் செய்ய முடியாது. ஒரு சட்டமன்றம், நாடாளுமன்றம் என்பது வேறு, உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு. அதனால் மாவட்ட அளவில் அது சுமூகமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டு தேர்தலை திமுக காங்கிரஸ் கூட்டணி சந்திப்பதற்கு தயார் நிலையில் தான் இருக்குது. அந்த கூட்டணியோடு சந்திப்பதற்கு தயாராக நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்களா? எங்களுடைய நிலைப்பாடு என்பது ரொம்ப தெளிவு. நாங்கள் தனியாகத்தான் போட்டியிட போகின்றோம். கூட்டணி எல்லாம் கிடையாது. ஆகவே அதற்கான தயாரிப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய கட்சியில். எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நான் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாத அளவிற்கு ஒரு இடத்துலையும் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து, நகரங்களிலிருந்து, மாநகரங்களிலிருந்து எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அசைன் பண்ணிட்டாங்க டியூட்டிஸ், எங்கே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பற்றி தனித்தனியாக வேரியஸ் லெவல்ஸில் மீட்டிங்ஸு, அந்த கூட்டங்கள், அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் தயார் செய்யக்கூடிய நிலைமையில் வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் ஆர்வமாக போட்டி போட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஆர்வம் இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நானும் திரு இலகணேசன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் உட்காண்டிருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி அவர்கிட்ட வணக்கம் தெரிவிச்சுட்டு சொல்கிறாங்க, நாங்கள் என்னுடைய வார்டில் நாங்கள் இது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், அதில் நான் போட்டி போட போகிறதுக்காக நான் மனு கொடுத்துருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. 18 பேர் நிற்கிறாங்க ஜி அப்படின்னாங்க. அதாவது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எழுச்சி பாஜகவில் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று விமான நிலையத்தில் பேசின தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலுக்கான நேரம் போதாது. அது கரெக்ட். அதாவது நாங்கள் எல்லாம் தயாரிப்பு எல்லாமே இருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னிலேருந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ். அது உண்மை. தனியா நிக்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. அக்டோபர்ல தேர்தல் வரும், ஆனா தள்ளி போவதற்கான வாய்ப்புகள். ஆனா அக்டோபர்ல தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. சூறாவளி சுற்றுப்பயணத்தை முடிச்சாச்சு, கேடர்ஸை தயார்படுத்தியாச்சு. அப்புறம் ஏன் நேரம் போதாதுன்னு? இல்ல அதாவது நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஃபைல் பண்ணி உடனே 21ஆம் தேதி பல 2 கட்டங்களாக 17ஆம் தேதி 21ஆம் தேதி என்று 2 கட்டங்களில் எலெக்ஷன் நடக்கப் போகின்றது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21ஆம் தேதி ரிசல்ட் வெளியிட போகின்றது என்று சொல்றார். அதாவது எல்லாரும் தயார் நிலையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட், நாளையிலேருந்து நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கிறது இட் ஹஸ் எல்லா கட்சிகளுக்குமே இத்தகைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகிறது. சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் தான் நீங்க பார்ட்டி கேடர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வேலை செஞ்சிருப்பீங்க. ஒரு 2-3 கால அவகாசம் தான் இருக்கு. ஒன்னும் பெரிய இடைவெளி இல்லையே. ஒரு தேர்தல் முடிஞ்சு இன்னொரு தேர்தலுக்கான இடைவெளி ரொம்ப அதிகமான. அதாவது எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் சொன்னது யதார்த்தமாக ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் என்பதை வகையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக எங்கள்கிட்ட ஏதோ சுணக்கமோ என்ன ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் தி எலெக்ஷன். நிச்சயமாக அதற்கான தயாரிப்பு என்பது பல நாட்களாக, பல மாதங்களாகவே துவங்கிவிட்டது என்பதில் சந்தேகமே கிடையாது. நேரம் போதாது, கால அவகாசம் போதாது அப்படின்னு கட்சிகள் சொல்றதை எப்படி அல்ல, அக்டோபர் 24ஆம் தேதிக்குள் இந்த தேர்தல் நடத்தி முடிக்கணும். இது மேண்டேட்ரி. பழைய காலம் மாதிரி எப்போ வேணால் தேர்தல் நடத்துறது, 5 வருஷம் 10 வருஷம் தேர்தல் நடத்தாமலேயே தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல மாநிலங்களில் 20 வருஷம் 25 வருஷம் உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தாமலாம் இருந்தோம். ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் மக்களுக்கே அதிகாரம் கொடுக்கணும். இந்த 3 டயர்
இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுக்கணும், நிதி கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அவர் கண்ட கனவின் அடிப்படையில் அவர் எடுத்த முயற்சியின் காரணமாக 73, 74வது திருத்தம் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டு மாநிலங்களில் இப்போ தேர்தல் என்பது 5 வருஷத்துக்கு ஒரு முறை சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு நடக்கிற மாதிரி உள்ளாட்சிக்கு நடக்கணும். அக்டோபர் 24க்குள் இந்த தேர்தல் ப்ராசஸ் முடிவுக்கு வரணும். அதனால் நீங்கள் இது எல்லாரும் இந்த தேதிக்குள் முடிக்கணும். அது முடிக்கிறதுக்குரிய கட்டம் விட்டது. தமிழிசை நேரம் போதாதுன்னு நேரம் போதாது. திருமாவளவன் காவிரி பிரச்சனை ரொம்ப உச்சத்துல இருக்கு, இந்த நேரத்துல இந்த தேர்தலை நடத்தணுமா, தள்ளி போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. அதற்கான தேவை இல்ல. அந்த காவிரி பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக இந்த உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது உரிய நேரத்தில் நடத்தணும். எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி போடக்கூடாது. அப்படி தள்ளி போடுவதற்கு இப்போல்லாம் மேண்டேட்டரி ஆன பிறகு அதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பாரதிய ஜனதா தனியாக தான் நிற்க போகுது அப்படின்னு ரொம்ப முன்னாடியே முடிவு எடுத்தாச்சு. அது கூட்டணி அமையாத ஒரு காரணத்தால, கூட்டணிக்கு கட்சிகள் வராத ஒரு சூழல்ல எடுக்கப்பட்ட முடிவு சார். அது இன்னைக்கு ராமச்சந்திர குஹா அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் அப்படின்னு நிறைய புத்தகங்கள்லாம், ஆய்வு கட்டுரைகள், பொலிட்டிக்கல் சிஸ்டத்தெல்லாம் பற்றி எழுதி கொண்டிருக்கின்றார். அவருடைய இன்டர்வியூ நான் போன ஞாயிற்றுக்கிழமை நேற்று இதில் எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கின்றது. இன்றைக்கி எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட பரவலாக எல்லா இடங்களும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிற்கு தன்னை வலுப்படுத்தி கொண்டு விட்டது, சிறப்படுத்தி கொண்டு விட்டது. அதற்கு இன்னொரு 15-20 வருஷம் வரைக்கும் யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் சாதாரணமாக பிஜேபிக்கு எதிராகத்தான் எழுதக்கூடியவர். அவர் அப்படி சொல்லியிருக்கின்றார் என்றால் இதெல்லாம் நான் என்ன சொல்லுகின்றது, கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் தட் பிஜேபி இஸ் கெய்னிங் மொமெண்டம் இன் பிளேசஸ் லைக் தமிழ்நாடு ஆல்சோ. ஆகவே அதெல்லாம் பற்றி அதை பற்றி மிகப்பெரிய அளவிற்கு நம்ம சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கட்சி ரெடியாக இருக்குது. ஆனால் நண்பர் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஏதாவது ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஊடகங்களில் கொண்டிருந்தன. அதன் காரணமாக இப்படி நான் நடந்து கொண்டிருக்கின்ற இப்போ சொன்னதுங்கிறது ரொம்ப உடனே சொல்லியிருக்கேன். இதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாமோ, சிறிது காலத்திற்கு முன்பாக ஒரு வாரம் அப்படி திமுக அது மாதிரியான ஒரு கருத்து சொல்ல நாங்களுமே வி ஆர் ரெடின்னு நான் சொல்றேன் சார். ஆரம்பத்திலே நான் சொல்லியாச்சு, எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது இல்லைங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். அதனால் நாங்கள் எங்களுடைய பயணம் என்பது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாக, நேற்றுக்கு முந்தான ஒரு மீட்டிங்கில் போனேன். ஒரு சாதாரண இடத்துல போகும்போது அங்கே இந்த பெண்கள்லாம் நாங்கள்லாம் இவ்வளோ இந்த இடத்துல நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்னு என்னட்டு தனியாக பேசும்பொழுது அவர்கள் இந்த வார்டில் இவ்வளோ பேர் நிற்கிறேன்றோம், இவ்வளோ பெண்கள் ரெடியாக இருக்காங்கன்னு. ஆக we are ready to face the election. There is no problem at all. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவான முடிவு முன்னாடியே எடுத்தாச்சு. நாங்கள் அந்த பாதையில் சரியாக செய்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, தனியா நிக்கிறதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. கட்சி வளர்ந்து வருகிறதுங்கிற மாதிரியான கருத்தை அவர் சொல்றாரு. காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்ன? கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் முடிஞ்சிருச்சா? பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. அதனால் அவங்க தனியா நிற்கிறாங்க, வேறு வழி இல்லை. எங்களை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. கூட்டணி என்பது இன்றைக்கி மாவட்ட அளவில் தான் இது பேசப்படும். மாநில அளவில் அதற்கான நெறிமுறைகள் சிலவற்றை வகுத்து விட்டு கீழே மாவட்ட அளவில் அந்த பிரச்சனை கொண்டு செல்லப்படும். இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக 5 மாநிலங்களெல்லாம் தேர்தல் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதை கணக்கில் பார்க்குறப்போ 30% இடங்களில் கூட வெற்றி பெறல. அவங்க என்னவோ பெருசாக நாங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று வரோம், பெரிய வெற்றிகளை பெற்று வரோன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய செல்வாக்கு சரிந்து வருகிறது. அதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படி நண்பர் அதை சொல்றாரு எனக்கு தெரியல. அவர் கட்சி மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்லலாம். ஒரே ஒரு செகண்ட் நான் நண்பர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அவர் ரொம்ப சீசன்டு பாலிட்டிஷியன். அதெல்லாம் ரொம்ப யாரையும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடிய அதெல்லாம் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் அவருக்கு யதார்த்தங்களும் நன்றாக தெரியும். இன்றைக்கி நாங்கள் கூட்டணி இருக்கின்றோம், இருக்கா இல்லையான்னு தெரியாது. தமாக உள்ள நுழைய போகின்றது,
அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போ ததிகுணத்துவம் தாளம் போட்டு கொண்டு இருக்கின்றது காங்கிரஸ். 5% இடங்கள் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா தனியாக நிற்போமா, அதுக்காக டெல்லிக்கு ராகுல் காந்தியை போய் பேசுவதற்காக திருநாவுக்கரசர் இப்போ தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் பார்க்கும்போது நான் அவங்களுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அதனால நான் இன்னைக்கு அவர்களுக்கு அந்த மாதிரி இல்லாம தனியா நிக்கிறது எவ்வளவோ மேல். சாரி, இது ஒரு தவறான தகவல். அந்த மாதிரி சூழல் கிடையாது. நிறைய இன்னைக்கு பத்திரிகைகள்ல வந்திருக்கின்ற அவர் நண்பருக்கு நன்றாக தெரியும். இல்ல தமாகவோட கூட்டணி இல்ல, எங்கேயுமே பேசலன்னு திமுக அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்ச மாதிரி ஒரு வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி தெரியும். எக்ஸாக்ட்லி கூட்டணி கட்சிகள் எந்தெந்த கட்சி கூட்டணி கட்சிகள் என்று அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுல தமாக கிடையாது. தமாக தலைவர் திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியது வந்து அதற்கு பிறகு அந்த கூட்டணியை பற்றி வாசன்தான் கருத்து சொன்னாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரபூர்வமாக இதுவரை எந்த கருத்தும் சொல்லலை. அதனால் தமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. இனி திமுக காங்கிரஸ் கூட்டணி வேகமாக தனது பணிகளை செய்யும். இல்ல அதுலதான் இன்னொரு கேள்வி, நீங்க தமாகவோட கூட்டணி இல்லைன்னு இன்னும் திமுக அதிகாரப்பூர்வமா அறிவிக்காத ஒரு சூழல்ல நீங்க மாவட்ட அளவுல பேசிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற போது தமாக எங்கெங்கெல்லாம் வலுவா இருக்கோ அந்த மாவட்டங்கள்ல திமுக தமாகவோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு சூழல் இல்லை. அதற்காக பேராசிரியர் விடுத்த அறிக்கையில தமாக கட்சியினுடைய பெயர் இல்லை. தமாக தவிர்த்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருந்ததோ அந்த கட்சிகள் வந்து மாவட்ட அளவில் பேசி தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக அந்த அறிக்கை கூறுகிறது. அதனால நீங்க தயவு செய்து இதுல வந்து தேவையில்லாம தமாகவை நுழைக்க வேண்டாம். யாருமே நுழைக்கல சார். இன்னைக்கு எல்லாரும் அவர்களும் வந்து பேசுறாங்க. சந்திப்பது தலைவரை சந்திக்கிறது வந்து சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வாசனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சந்திக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடக்கிற போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு கடந்து போற காலங்களை நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி அவங்க சொல்றதை பார்த்திருக்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான சூழல்ல இது தேர்தல் சமயத்துல சந்திக்கக்கூடிய சந்திப்புங்கன்னு அவரே அதை வந்து ரொம்ப வலுவா சொல்லுற போது இந்த மாதிரியான கேள்வியில வைக்க வேண்டியது. அது வலுவாக வாசன் தான் சொல்லுகிறாரே தவிர திமுக தரப்பில் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. எங்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு வலுவான கொள்கை கூட்டணி. அந்த கூட்டணி தனது பயணத்தை தொடங்குகிறது. உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் இணைந்து பணியாற்றி ஆளுங்கட்சியின் அதிகார வர்க்கத்தின் அந்த தேர்தல் அணுகுமுறைகளை முறியடித்து காட்டுவோம். இப்போ ஒரு நண்பர் ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு ஸ்வீப்பிங் ரிமார்க் வந்து பிஜேபி வளரவே இல்லை, ரொம்ப மோசமான சரிந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி இல்லை. அதற்கு மாறாக சற்று கீழே தான் போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு சொல்ல போனால் அவருக்கு காலம்புரை பேசும்போது கோபம் வரலாம். இன்னைக்கு அதே ராமச்சந்திர குஹா இவங்களுக்கு சப்போர்ட்டாக எழுதக்கூடியவர் அவர் சொல்றார், ராகுல் காந்தி என்ன பண்ணணும்னா இன்னைக்கு அவர் வந்து ரிட்டையர் ஆகலாம், எலெக்ஷன் இது பாலிடிக்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் பாட்டு செட்டில் ஆகிடலாம் சௌக்கியமா. இன்னும் காங்கிரஸுக்கு இன்னும் அடுத்த 15-20 வருஷத்துக்கு எந்த விதமான எதிர்காலமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஒரு புத்தகத்தினே எழுதி அவருடைய தனி இன்டர்வியூ ஒரு 2 பக்கம் எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து இருக்கின்றது. அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது அவர் வந்து நீங்க பல நேரங்கள்ல அவரை வந்து கோட் பண்றதுங்கிறது வழக்கமாக இருக்கின்றது. பல தளங்கள்ல நான் அவரை பத்தி நீங்க கோட் பண்ணுவீங்க. இல்ல உள்ளாட்சி மன்ற தேர்தல்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் செல்வாக்கு அடிப்படையில நடக்கும். அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா லிசன் டு மீ, நான் என்னோட மை டியர் ஃப்ரெண்ட் லிசன் டு மீ. அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஜெனரல் ரிமார்க் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இல்லாம அது வந்து தளர்ந்து போகின்ற நிலைமையில இருக்குங்கிறது அவர் பேசிட்டு, ஆனா காங்கிரஸ் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி பேசினதுனால நான் இதை சொன்னேன். அதே நேரத்தில் நீங்க சொல்றது உண்மை. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸுங்கிறது அங்கங்க அவரோட யாராருக்கு செல்வாக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் நிச்சயமாக இருக்க போகின்றது. நிச்சயமாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அளவிற்கு ஏராளமான ஒரு சப்போர்ட் பேஸ் எங்களுடைய கட்சிக்கு வந்துவிட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. இது இன்னும் வர வர அதிகமாக தான் ஆகுமே ஒழிய எந்த விதத்திலையும் இவர் சொல்றது போல அல்லது இவர் விரும்புவது போல ஒன்றும் குறைவாக இருக்காது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். காவிரியில் தண்ணீர் திறந்து விடாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் அப்படின்னு தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் கர்நாடக மாநில அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு.
நீதிமன்றம் அவமதிப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட கர்நாடக அரசு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க, தண்ணீர் நிறுத்தம் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறது? இல்லை, ரொம்ப தவறான அணுகுமுறை. இந்தியாவில் நாம் ஏற்றுக்கொண்ட கூட்டாட்சி தத்துவம், அதாவது மாநிலங்கள் என்பது தனி நாடு கிடையாது. ஒரு நிர்வாக ரீதியாக மொழியின் அடிப்படையில் 1956 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அதற்கு முன்பு இது சென்னை மாகாணத்துக்கு கீழேயும் மைசூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தது. 1890 இந்த நம்ம ஒப்பந்தங்கள், 1924 ஒப்பந்தம், தொடர்ந்து 2007 நடுவர் மன்ற தீர்ப்பு. நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது. அதற்கு மேல் அப்பீலே பண்ண முடியாதது தான் சட்ட திருத்தம் 2002 பன்மாநில நீர் தகராறு அந்த சட்டம் சொல்லுகிறது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் மனுவை போடுவது, அந்த இறுதி தீர்ப்பை நிறைவேற்ற மறுப்பது, அரசிதழில் வெளியிடுவதை எதிர்த்து வழக்கு தொடுப்பது, இப்படி காலம் தாழ்த்தி 2007 வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு 2016 வரை நாம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியவில்லை. இந்த காவிரி நதிநீர் பங்கீடு என்பது அதை நிர்வகிக்கிற பொறுப்பை காவிரி மேலாண்மை வாரியத்திடம் ஆணையத்திடம் ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த தண்ணீர் பங்கீடு என்பதை அந்த மாநில அரசு இனிமேல் முடிவு பண்ண முடியாது. கர்நாடக அரசு தான் தண்ணீரை திறந்து விடுவது, மூடுவது, எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், ஏன் கொடுக்கணுன்றதெல்லாம் அவர்கள் முடிவு செய்ய முடியாது. தண்ணி மிகுதியாக இருக்கிற காலங்களில் வடிகால் நிலமாக நமக்கு திறந்து விட்டுறாங்க. தண்ணி பற்றாக்குறை, டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா என்பது இன்றைக்கி தெளிவாக வரையறுக்கப்படணும். அதை காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் அமைக்கப்பட்டு நமக்கு நதிநீர் பங்கீட்டின்படி 57-58% நமக்கு தண்ணீர் கொடுக்கணும். இப்போ இருக்கிற தண்ணி எவ்வளோ டிஎம்சி இருக்கோ அதில் 58% நமக்கு கொடுத்துட்டோம், 36% கர்நாடகா எடுத்துக்கிட்டோம். பிரச்சனையே கிடையாது. ப்ரோ ரேட்டா பேசிஸில் இப்படி தான் பண்ணணும். இது இல்லைன்னா இது நீதிமன்ற அவமதிப்பு. இன்னும் உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் ஏற்கனவே எஸ்எம் கிருஷ்ணா இது மாதிரி பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்கார். அதே மாதிரி இன்னைக்கு சீதாராமையாவுக்கு அந்த கதி ஏற்பட போகிறது. ஏன்னா நீதிமன்றத்தை முதலில் நாம் மதிக்கணும். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் அரசமைப்பு சட்டத்தின்படி பிரமாண வாக்குமூலம் எடுத்தவர் இப்படி நடந்துக்க கூடாது. நீங்க எப்படி இல்லை, நண்பர் அந்த தெளிவாக அவருடைய நிலைமையை சொல்லிட்டார். எனக்கு இன்னைக்கு டெஃபினட்டாக இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு சார். இவங்க செய்தது என்பது நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. ஆகவே இப்போ இவங்க கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் என்ன போகிறாங்க, நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டை அணுக போகிறாங்க. ஆகவே இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அது ஒரு நல்லுறவு, நல்ல இணக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் அந்த சித்தராமையா செய்கின்றது வெறும் அடாவடித்தனமான செயல்பாடு. அது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டுமல்ல, மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு தேர்வான முடிவு எடுக்கணும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நண்பருக்கு அந்த ஹிஸ்ட்ரியெலாம் நன்றாக சொல்லி கொண்டிருக்கார். ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கடைசியில் இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 2013 February 19 ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் விட்டது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் மேண்டேட்ஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் திஸ் போர்ட், இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு 90 நாட்கள் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் இந்த கெசட்டில் போட்ட உடனேயே அந்த ஆர்டர் படி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அதை உடனே செய்திருந்தார்கள் என்றால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவர் சொல்றது என்னன்னா, இது பிரச்சனை தீர்வதற்கு அப்பவும் செய்யல, அப்புறம் 28 மாதங்களும் செய்யல. ஒரு செகண்ட் குற்றச்சாட்டை நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். கர்நாடக சட்டமன்றத்தை கூட்ட போறோம், இது மாதிரியான நடவடிக்கைகளை நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்த காங்கிரஸோடைய தலைமையிட்டெல்லாம் போய் அவங்க பேசியிருக்கிறாங்க. கர்நாடக மாநில அரசு, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் போய் அங்க சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. நான் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக மிக தெளிவாக கூற விரும்புகிறேன். இது இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி செய்வதோ அல்லது காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாலும் அவர்கள் நிலை என்பது இன்றைக்கு என்ன நிலையோ அதே நிலை தான். அதாவது தண்ணீர் அதிகமாக இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி குடிக்க தண்ணீர் கூட இல்லை, சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது என்பதை ஏற்கனவே எடியூரப்பா சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி சீதாராமையா சொல்கிறார்.
அந்த கர்நாடகத்தின் குரல் என்பது அப்படித்தான் இல்ல, இருக்கு. ஹைகமாண்ட் இதனால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே இல்லைன்னா கேள்வி. நான் இல்ல, கேட்கல. நீங்க சொல்றது புரியுது. நீங்க சொல்றது புரியுது. என்னோட கேள்வி என்னன்னா, ஹைகமாண்ட் போய் பேசுற போது இல்ல நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இது மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றது தவறுன்னு ஹைகமாண்ட் சொல்ல முடியாதா? மாநில தலைமை இந்த பிரச்சனை என்பது தேசிய கட்சியினுடைய தலைமைக்கும் அப்பால, மத்திய அரசுக்கும் அப்பால, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி நடக்குது. அந்த ஆணையே சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றதை பத்தி நான் கேட்கிறேன். ஆணையே நிறைவேற்றாத நிலையில அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோ அல்லது இதை பற்றி கருத்து கூற முடியாது. ஏன்னா இந்த கருத்து இல்ல, நான் என்னோட கேள்வி அது இல்ல. மேலாண்மை வாரியம் அமைக்கணும், நீங்க அழுத்தம் கொடுக்கணும், அது வேற. நான் கேட்கறது, சட்டமன்றத்தை நாங்க கூட்ட போறோம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போறோம்னு உங்க தலைமை கிட்ட சொல்லிட்டு வந்ததானே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதை தடுத்து அந்த முடிவு என்பது அனைத்து அரசியல் கட்சிகளும் எடுக்கிற முடிவு. அதை காங்கிரஸ் கட்சி தடுக்க முடியாது, அகில இந்திய தலைமை தடுக்க முடியாது. ஆட்சி பொறுப்புல இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் அனைத்து ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கினது யாரு? காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக அங்க செயல்பட முடியாது. இது மாதிரி பிரச்சனைகள் இல்ல, அனைத்து கட்சியும் சேர்ந்து எடுக்கிற முடிவின்படி தான் அங்க இருக்கிற கர்நாடக அரசு செயல்படுகிறது. காங்கிரஸ் அரசாக இன்னைக்கு இருக்கு. நேற்று பாஜக இருக்கும்போது தண்ணி கொடுத்துதான். அவர்கள் நிலை என்பது எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் அந்த மாநிலத்தினுடைய அவர்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு அரசியல் சூழலின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறார்களே தவிர அகில இந்திய தலைமையை கலந்தோ அல்லது அகில இந்திய தலைமை இதில் தலையிடுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பாரதிய ஜனதாவும் ஆதரவு கொடுக்கிறது. அதுக்கு மத்திய அமைச்சர்கள், கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் வலியுறுத்துறாங்க, இது மாதிரி தண்ணீர் கொடுக்க கூடாது, மேலாண்மை வாரியம் அமைக்கிறத தள்ளி போடணுங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா பிரதமர் அலுவலகமோ பிரதமரோ இது சம்பந்தமா எந்த விதமான கருத்தையும் சொல்லவே இல்லை. காங்கிரஸ் மீது என்ன குற்றச்சாட்டை வைக்கிறோமோ அதே குற்றச்சாட்டு தான். இல்ல, இது இந்த விஷயத்தை பொறுத்தவரை தேவகவுடா போய் மாத்தி ஒவ்வொரு கட்சிகளும் இன்னொரு கட்சி மேல குறை சொல்றீங்களே. நீங்க ப்ளீஸ் allow me to talk, my dear friend. அதாவது தேவகவுடா பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கின்றார். இந்த விஷயத்தில் நான் தலையிட முடியாது, இது கோர்ட்டு சமாச்சாரம், அந்த சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லுகின்றது அப்படிதான் நீங்க நடக்கணும், இப்படி என்ன எம்பராஸ் பண்ணாதீங்க, நான் இதை பத்தி தலையிடவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக தேவகவுடா உங்க கட்சிக்காரரா? கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அது யாரு அவர்னா, he was a former prime minister of India. அவர் முன்னாள் பிரதம மந்திரியாக இருந்தவர். உங்க கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இப்படி சொல்லக்கூடாது, பிரதமர் ஏன் சொல்லலன்னு நான் கேக்குறேன். எல்லாருக்கும் அதேதான் சார். அது முன்னாள் பிரதம மந்திரிக்கே இத்தகைய பதில் என்றால் மத்தவங்களுக்கு என்ன பதில்? யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது அதே பதில் தான். அதனால தான் அவர் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஒரே விஷயம், ஒரு சென்டென்ஸ் ஒண்டி சொல்றேன், இட் இஸ் இல்லீகல், இம்மாரல். இவங்க பண்ணினதுங்கிறது ரொம்ப நியாயத்துக்கு புறம்பானது, அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பானது. ஆகவே இது இட் இஸ் டெஃபினட் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். மிகப்பெரிய அளவுக்கு வயலேஷன். தமிழக பாஜகவின் கருத்து இல்ல, பாஜக இல்ல சார், நீங்க காங்கிரஸ் நீங்க எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பாஜக பத்தி பேசணும் சார். நீங்க யார் பாவம் செஞ்சா இல்ல எந்த விதமான முஸ்லிம்கள் நமது சகோதரர்கள் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். நேற்று கேரளாவில் நடந்த கூட்டத்தில் அவர் இது மாதிரியான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்திய ஒருமைப்பாடு பேசுகிறோம், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே நமது சகோதரர்கள்னு பேசுகிறோம், மதச்சார்பின்மை பற்றி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கல? இல்லை, காலையில் இதை நியூஸ் பேப்பரில் பத்திரிகையில் பார்த்தது எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் நரேந்திர மோடி தான் பேசுகிறாரான்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தார். இஸ்லாமியர்கள் என்ன பாடுபட்டார்கள், எத்தனை ஆயிரம் பேர் இறந்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்டதுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல, இதுவரைக்கும் யாரும் தண்டிக்கப்படலை. ஒரு சிலர் தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் முழுமையான தண்டனை பெறலை. ஒரு எந்த பாவத்தையும் செய்யாத அப்பாவி இஸ்லாமியர்கள் அதாவது வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், சூறையாடப்பட்டார்கள். அது ஒரு பக்கம். அடுத்து இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, அது ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயங்கள். அப்படி பார்க்குறப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. இந்திய வரலாற்றில் ஒரு காலத்தில் 2-3 உறுப்பினர்களை மட்டுமே 1980களில் பெற்றிருந்த ஒரு கட்சி
அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவேன் என்று மதவாத அரசியலை துவங்கி அந்த பயணத்தை ஆரம்பித்து ரத யாத்திரை நடத்தி இன்றைக்கு 283 என்ற ஒரு அசூர பலத்தோடு இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்காங்க. அதில் ஒரு இஸ்லாமியர் கிடையாது, ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. சிறுபான்மையினரே இவ்வளவு ஒரு ஆளுங்கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத ஒரு சூழலில் நரேந்திர மோடி ஆட்சியை கைப்பற்றுவதில் மிக தந்திரமாக இன்றைக்கு பிரதமராக அமர்ந்திருக்கிறார். அவர் தான் பேசுகிறார். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு கடந்த 28 மாதங்களாக அது உத்தரப்பிரதேசத்திலேயும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 81 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 71 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள், ஒருவர் கூட சிறுபான்மையினர் கிடையாது. கிட்டத்தட்ட 20% இஸ்லாமியர்கள் அந்த மாநிலத்திலே வாழ்கிறார்கள். ஆக முற்றிலும் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, அதாவது திட்டமிட்டு RSS அந்த ப்ராஜெக்டு திட்டமிட்டு அந்த செயல் திட்டம் வகுக்கப்பட்டு அதை பாஜக நிறைவேற்றி இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கி இவர் பேசுவதை யாருமே நம்ப மாட்டாங்க. இவர் வந்து உண்மையிலேயே மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்கிறாரே, அது மாதிரி மனம் திறந்து பேசுகிறாரா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இவர் பேச்சை வந்து முழுமையாக யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாருமே காலங்காலமாக ஒற்றுமையாக தான் வாழ்கிறோம், இந்திய ஒருமைப்பாடு பேசுகிறோம். ஆனால் திரும்ப திரும்ப இவர் வந்து இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் இல்லை, அவங்கள வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் சகோதரர்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. சொல்வதற்கான தேவை இப்போ இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இதை ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்தியர்கள்ங்கிறதுல வேறுபாடு இல்லாத ஒரு கட்சி, அதாவது மதம், இனம், மொழி என்று எந்த வேறுபாடுமே இல்லாத அளவிற்கு இயங்கக்கூடிய ஒரு கட்சி என்று பார்த்தீங்கன்னா அது பாஜக தான். நண்பர் சொன்னார், உத்தரப்பிரதேசத்தில் 71 இடத்துல வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அங்கே 20% மக்கள் இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமையா 71 சீட் 80 சீட்டில் 71 வர முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள். அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கணும்ல, முக்கியத்துவம். நான் கேட்கிறேன், 20% மக்கள் ஓட்டு போடாமல் 71 சீட்டு வாங்கிறது கனவுல கூட நடக்காது. இன்னைக்கு முக்கியமாக இதை ஏன் பேசுகின்றார் என்றால், நேற்று எங்களுடைய இந்த ஜனசங்கத்தினுடைய ஃபவுண்டர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா, அவருடைய 100வது பிறந்த நாள் துவக்கம் என்பது நேற்று தான் ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்தில் இதை அந்த அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து பேசுகின்றார். அது இங்கே கூட நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கிறேன் வேறொரு சமயத்தில். இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படிங்கிறது, அது ஏகாத்ம மானவ தரிசனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி, இதுதான் பிஜேபியினுடையது. அப்படி அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதில் பல விஷயங்கள் எடுத்து சொல்லுகின்றார். ஏகாத்ம மானவ தரிசனம் அப்படிங்கிற அந்த இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படிங்கிறதுல எல்லாரும் வித்தியாசமே கிடையாது. இங்கே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே, அனைத்து தரப்பு மக்களுமே ஒரு பாடியில் இருக்கக்கூடிய அங்கமாகத்தான். இல்ல, அப்ப ஏன் பிஜேபி வரும்போது மட்டும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், வெறுப்பு கூடாது, எல்லோரும் சகோதரர்கள்? அது நாங்க வெறும் கூட்டத்தில் கூடி நின்றி கூடி பிதற்றல் என்று நாட்டத்திற்கு கொள்ளாரடி, கிளியை நாளில் மறப்பாரடி அப்படின்னு பாரதி பாடுவான். அதே மாதிரி இவங்கெல்லாம் பேசுவாங்க கூட்டத்தில் வந்து எல்லாரும் சகோதர அப்படின்னு. அதெல்லாம் எதுக்காகனா முஸ்லீம்களை தனியாக பிரித்து அவங்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக. அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்களுக்கு என்ன இன்னைக்கு தேவை? முஸ்லீம்களை பற்றி பல நேரத்தில் பேசுகிறோம். 60 வருஷமாக ஆட்சி செய்தார்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு எஜுகேஷனில் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி வந்து விட்டதா? பொருளாதார ரீதியாக ஏதாவது வளர்ச்சி வந்திருக்கா? இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வளர்ச்சி என்பது மை டியர் ஃப்ரெண்ட், ஒரு நிமிஷம். ஆகவே இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எல்லாரையும் அவங்கள வந்து ஓட் பேங்கா நினைக்காதீங்க. ப்ளீஸ் எம்பவர் தான். அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுங்க. அவங்களுக்கு தே ஷுட் பி எம்பவர்ட். அதைத்தான் எடுத்து சொல்லுகின்றார். இது வந்து இன்னும் புதுசா கற்பனையில வந்தது. அதுக்கு தான் நான் சொல்றேன், வேலை வாய்ப்பை கொடுங்க, ஒற்றுமையா பாருங்கன்னு யாருக்கு சொல்ற? கட்சிக்காரங்களுக்கு சொல்றாரா, மக்களுக்கு சொல்றாரா? இது எல்லா மக்களுக்கும். இஸ்லாமியர்களை நீங்க வந்து யாரும் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்கள் மேல குரோதம் காண்பிக்காதீர்கள். அவர்களும் இந்தியாவின் ஒரு அங்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு செகண்ட், ப்ளீஸ் அலோவ் மீ, இதை நான் மறந்து போயிடும் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த தீன் தயாள் உபாத்யாயனுடைய அந்த பேச்சில் என்ன சொல்கின்றார், நான் எல்லாருமே ஒன்றாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒருமை மிகுந்த நாடு அப்படிங்கிற சொல்லும் பொழுது அவங்களை தனியாக பிரிக்காது. இஸ்லாமியர்கள் என்பதோ வேற யாரோங்கிறது தனித்தனி எல்லாம் கிடையாது.
எல்லாருக்கும் வழிபாட்டு முறைன்னு பல பேர் இருந்தாலும் கூட இறைவன் என்பது ஒருவன் தான், அதை நாம புரிஞ்சுக்கணும். ஆகவே அவரெல்லாம் தனியா பிரிக்காதுங்கன்னு ஆகாஷ் பத்தி தான் நான் திரும்பி வரேன், உங்கள்ட்ட கேள்வி இருக்கு, நான் வரேன், திரும்ப வரேன். இல்ல இதுல அடிப்படையில இவர்கள் குருஜி கோல்வால்கரால் வளர்க்கப்பட்டவர்கள். தீனதயாள் உபாத்யாயா அவர் ஒரு இடத்துல பேசுகிறார் 1965களில் அவர் பேசிய பேச்சு, அதாவது பிராமணர் தலையில் பிறந்தான், கைகளில் சத்திரியர்கள், அப்புறம் வயிற்றில் வைசியா பிறந்தாங்க, கால் பாதத்தில் சூத்திரர்கள் பிறந்தார்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு, அதனால் அவர் சொல்கிறாரு, அதாவது இந்த மாதிரி தலைக்கும் கைக்கும் காலுக்கும் ஏதாவது முரண்பாடு ஏற்படுமா என்று இந்த மனு தர்மத்தில் சொன்ன 4 வர்ணங்களை ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் ஒரு பல அடுக்குகளை உருவாக்குகிற ஒரு சமநிலை சமுதாயத்தை ஏற்க மறுக்கிற ஒரு சிந்தனை கொண்டவர் தான் தீனதயாள் உபாத்யாயா. அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் பீகார் மாதா, பங்க மாதா, தெலுங்கு மாதா, மராத்தி மாதாலாம் கிடையாது, ஒரே பாரத மாதா தான் அப்படின்னு மாநில அடையாளங்களை எல்லாம் சிதைக்கிற, ஒவ்வொருவருக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, வேற்றுமைகள் நிறைய இருக்குது, அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டுமே தவிர வேற்றுமையே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற, அதாவது இந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் ஏழைகளாகவே இருக்கிறாங்க. தலித் மக்கள் இன்னமும் செய்திகள் பகுதியில தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இல்லவே இல்லைன்னு மோடி குற்றம். உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் இவ்வளவு நடந்திருக்கு, உங்களுடைய வளர்ச்சி 2000-3000 ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் புரையோடி போன பலவற்றை எங்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், அரசமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் சமநிலை சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசமைப்பு சட்டம் 60 ஆண்டு காலம் நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்களா? காந்தி சொன்னதை, அம்பேத்கர் சொன்னதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களான்னு கேள்வி இருக்குல்ல. 65 ஆண்டுகள்ல எவ்வளவோ மாற்றத்தை இந்த நாடு பார்த்திருக்கிறது. நீங்க ஒரு காலத்துல என் கிராமத்தில் நிலவிய தீண்டாமை இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு ஒரே சைக்கிளில் இருவரும் பயணம் செய்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். கிராமங்கள் மாறி இருக்கு. அதெல்லாம் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு விதைத்த விதை இன்றைக்கு பயன்களை தந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு தலித் சகோதரர் பஞ்சாயத்து தலைவராக வர முடியும். ஒரு காலத்தில் அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. 1960களில் 70களில் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் பஞ்சாயத்து தலைவரெல்லாம் வர முடியாது. இன்றைக்கு அந்த ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்திருக்கிறாங்க. இவர்கள் குருஜி கோல்வால்கர் என்பவர் அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் சமநிலை சமுதாயத்தை உருவாக்காது, இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படணும், அவர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் ஒன்று இந்த நாட்டை விட்டு போயிடணும், அப்படியே இங்கே இருக்கணும்னா இந்துக்களுக்கு இருக்கிற உரிமையை கோரக்கூடாது, 2ஆம் தர குடிமக்களாக தான் இங்க வாழணும்னு சொன்னவர். இன்னைக்கு சார் நிறைய நண்பர் பேசிட்டார். அவர் அந்த ஏகாத்ம மானவ தரிசனம் அல்லது இந்த இன்டெகிரல் ஹியூமனிசம் புத்தகத்தை அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு 43 பக்கம் கிட்டத்தட்ட இருக்கு. அதை சரியாவே படிக்காம பிட்ஸ் அண்ட் பீஸ். இன்னைக்கு மோடி ஸ்பீச்சுக்கு வாங்க, நீங்க மோடி ஸ்பீச் தான் அதை தான் நான் எடுத்து சொல்லுகின்றார். இன்டெகிரல் ஹியூமனிசம் பத்தி நேத்தி பேசும் பொழுது இவர் தலையில பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள், வயிற்றில் பிறந்தவர்கள், தோளிலே பிறந்தவர்கள் அப்படின்னு பிரிச்சு 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 பேசுகின்றது. அது தவறானது அப்படின்னு அந்த இன்டெகிரல் ஹியூமனிசத்துல இருக்கின்றது. அதாவது நான் கேட்டேன் இல்லையா, யாருக்கு இதெல்லாம் சொல்றாரு? சகோதரர்கள் வெறுப்பு கூடாது, அந்நியர்களை பார்க்க கூடாதுன்னு யாருக்கு சொல்றாரு? கட்சிக்காரங்களுக்கு சொல்றாங்களா, மக்களுக்கு சொல்றாங்களான்னு கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் சொல்றதான்னு. எல்லாரும் அந்த ஹேட் ஸ்பீச்சஸ் பேசிருக்கிறாங்களா? நீங்க பாருங்க. நீங்க இஸ்லாமியர்களை பத்தி சொல்லும் போது, கிறிஸ்தவர்கள் பத்தி சொல்லும் போது இருவருக்கும் கட்டாய கருத்தடை செய்யணும்னு சொன்னது யாரு? இல்ல இல்ல அது வெளியில கட்டாய சார் கட்டாய கிடையாது. இல்ல இல்ல ஒரு சமயம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆட்சி இழந்தது என்ன, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நஸ்பந்தி என்று சொல்லிவிட்டு அந்த கட்டாய கருத்தடை செய்யணும் அப்படின்னு சொன்னது யார் மட்டுமல்லாமல் அதை செஞ்சு காமிச்சு சஞ்சய் காந்தி பண்ணினார். அதனால்தான் அந்த எமர்ஜென்சி பீரியட்ல எலெக்ஷன் கொண்டு வர சமயத்தில் இந்திரா காந்தி தோத்து போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த கருத்தடை, கம்பல்சரி கருத்தடை என்பது. அதெல்லாம் மறந்து விடக்கூடாது. நான் தயவுசெய்து இப்போ குறிக்கிடாதீங்க. அடுத்ததாக இந்த எதை பற்றி பேசுகின்றார் என்றால், இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனையில் இருக்கின்றது. பாகிஸ்தான் உள்ள நுழைந்து கொண்டிருக்கின்றான்.
மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். ஆகவே அங்கே இருக்கிற மக்களுக்கு நாம எங்க இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அவர்களை வாழ்க்கையில தூக்கி விடணும். இந்த பாட்டம் CK பிரஹ்லாத்னு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவர் தான், அமெரிக்காவில் போனவர், செட்டில் ஆனவர். அவர் என்ன சொன்ன, பாட்டம் ஆஃப் த பிரமிட், ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களை நீங்க தூக்கி விடுறதுக்கு வழி செய்யணும். அதுல கேஸ்ட் கிரீடு இதெல்லாம் கிடையாது. அப்படி பண்ணினா தான் வளர்ச்சி என்பது இருக்குங்கிறத. இதைத்தான் ஏகாத்மான தரிசனத்துல இந்த இவர் சொன்னார் பாருங்க, இந்த மனு தர்மம் அதெல்லாம் பத்தி பேசுறாரு. அது மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு உடம்பு இருக்கு சார். உங்களுக்கு கை ஒண்டி தனியா இருந்தா முடியுமா? அதால வேலை செய்ய முடியுமா? கால் மட்டும் தனியா இருந்தா செய்ய முடியுமா? கழுத்து மட்டும் தனியா என்ன பண்ணும்? முண்டோன்னு ஆயிடும் உடம்பு. ஆகவே இது அனைத்தும் இணைந்ததுதான் ஒரு உடம்புங்கிறது. எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும். அந்த முக்கியத்துவம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் பத்தி எடுத்து சொல்லி இருக்கின்றது. அதோட ஒரே ஒரு இறைவன் தான் அப்படிங்கறத பத்தி அந்த இன்டெகிரல் ஹியூமனிசம் சொல்லுகின்றது. ஆகாஷாத் பதிதந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகட்சி. தான் தயவுசெய்து படிங்க சார். அந்த நீங்க ஏதோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் இங்க பேசுறதுக்காக பேசாதீங்க. ஆகவே இருங்க, ஒரு நிமிஷம் முடிக்கல. அதாவது ஐயோ அவங்க தத்துவம் என்னன்னா, வானத்திலிருந்து மழை பொழிகின்றது. அது மழை பொழியும் போது அது கங்கை, கோதாவரி, சரஸ்வதி, காவேரின்னு பல விதால போனாலும் கடைசியில் முடிகின்றது என்பது கடல்ல தான். ஆகவே இறைவன் என்பது ஒருவன் தான். ஆகவே அது போல நீங்க ராமன் என்று சொல்லுங்க, கிருஷ்ணான்னு சொல்லுங்க, சிவபெருமான்னு சொல்லுங்க, அல்லான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, எதை சொன்னாலும் இறைவன் என்பது ஓர் நாமம் இல்லாத இறைவனுக்கு 1000 நாமம் பாடி அர்ச்சனை. இது மாதிரி பல விஷயங்களை எடுத்து சொல்றது. அந்த நம்ம இதுக்கு எங்க ஏன் பேச்சு இருங்க சார். அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சீங்க. அது அது பாபர் மசூதி எதுக்காக இடிச்சீங்க? அதுக்கு அதனுடைய நாம இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, இருங்க, நீங்க குஜராத்தை பத்தி பேசினா 790 முஸ்லிம்ஸ் முதல்ல அடிப்படையான காரணம் உயிரோட எரிச்சு கொளுத்தினாங்க. அடுத்தது 790, அதுல அரைசிங் அவுட் ஆஃப் தட் 790 முஸ்லிம்ஸ் இறந்து போனார்கள். 254 ஹிந்துஸ் இறந்து போயிருக்காங்க. இத பத்தி எல்லாம் சுப்ரீம் கோர்ட் SIT என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணின உடனே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க என்ன சொல்றாங்க சார், அதுல என்ன சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் நாட் டன் இனஃப் டு பிரிவென்ட் தி ரைட்ஸ் அப்படிங்கிறது தவறானது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அந்த SIT ரிப்போர்ட் சொல்லி இருக்கு. தட் ஹஸ் பீன் அக்செப்டட் இன் சுப்ரீம் கோர்ட். அதனால நண்பர் ஏதோ பேசிட்டு இருக்காருன்னா அவருக்கு இல்ல, நம்ம இஸ்லாமியர்களை பத்தி பேசல, தலித்துகளை மட்டும் பேசல. அதுல இன்னும் ஒரு செகண்ட் அவர் என்ன இஸ்லாமியர்கள் ஒரே ஒரு செகண்ட் நான் படிச்சிடுறேன். இந்த பத்திரிகையில நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது அவர் தீனதயாள் உபாத்யாவும் சரி, குருஜி கோல்வால்கரும் சரி, அடிப்படையில இந்தியாவினுடைய பன்முக கலாச்சாரத்தை ஏற்காதவர்கள். ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸே அவர் ஒத்துக்குவாது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், யூனிட்டரி தான் அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையும் இந்தியாங்கிறது ஒருமை மிகுந்த நாடு, உயிராய் அமைந்த ஒரு உடம்புக்கு ஒரு உயிர் தான் இருக்க முடியும், ஒரே மதம், ஒரே மதம். புரிஞ்சுது. அவர் முஸ்லிம்ஸ் பத்தியும் மற்ற மதங்களை பற்றி என்ன பேசுகிறார் சார்? எங்களுடைய தத்துவம் என்பது கிடையாது சார். இது அமெரிக்கா போல என்னத்தையும் நினைச்சு. அதாவது அவர் இந்த பல மாநிலங்களுடைய கூட்டாட்சி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அதை மதிக்கணும். இப்ப அஸ்ஸாம் இருக்கு, வங்காளம் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, எல்லா கலாச்சாரத்தையும் வேற்றுமையில வேறுபட்ட கலாச்சாரத்துல ஒற்றுமை காணுவதுதான் இந்தியான்னு நாம் சொல்றோம். இவங்க அப்படி கிடையாது. எந்த கலாச்சாரம் கிடையாது, ஒரே கலாச்சாரம். அது இந்து கலாச்சாரம், இந்துத்துவா, அதுதான் இவங்களுடைய கொள்கை. அந்த இந்துத்துவா கொள்கையின் மூலமாக மற்ற கலாச்சாரங்களை எல்லாம் தகர்த்து தரைமட்டமாக இங்க அவர்களுடைய தத்துவம் தான் இன்றைக்கு இந்தியாவை பாதுகாத்து வருகிறது. தத்துவம் தான் ஏற்கனவே பல கொடுமைகளை நாம் அனுபவிச்சோம். பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமே இந்த RSS தத்துவம் தான் சார். இது புது புது கதையெல்லாம் சொல்றேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லா ஏதாவது ஒரு உடம்பு இல்ல யூனிட்டரி தான் சார் சொல்றார். அதாவது தீன்தயாள் உபாத்யாயா என்ன சொல்றேன்னா, இட் இஸ் நாட் அ ஃபெடரல் செட்டப்.
அது வந்து ஒரு ஆத்மா போல, ஒரு உடம்புல பல்வேறு உறுப்புகள் இருக்கு. அது போல தான் ஸ்டேட்ஸ். இட் இஸ் நாட் ஒற்றை கலாச்சாரத்தை நிறுவுவதற்கான முயற்சி என்ன சொல்றாங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சேர்த்ததுனால இப்ப எப்ப வேணாலும் பிரிஞ்சு கூட போகலாம். ஆகவே அப்படி அல்ல. இது ஒரே உடம்பு, ஓர் உயிராய் அமைந்த நாடு, ஓர் உடலாய் அமைந்த நாடு அப்படிங்கிறது தான் எங்களுடைய தத்துவம். சார் அது ஹிந்துத்துவா இல்ல சார், அதுதான் இயற்கையாக இந்த நாடு என்பது. ஒரே ஒரு செகண்ட், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.